ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லிஸ் கிச்சன் 369. இன்றைக்கி கருப்பு உளுந்து வச்சு இனிப்பு குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 2 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம கருப்பு உளுந்து சேர்த்து தான் செஞ்ச போகிறோம். ஏன்னா கருப்பு உளுந்து வந்து ரொம்பவுமே போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது. பெண் குழந்தைகள் குறிப்பாக இதை வந்து நம்ம அடிக்கடி கருப்பு உளுந்து எடுத்துக்கணும். அதே போல் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். ஏன்னா அப்படின்னா எலும்புக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இடுப்பு வலி, மூட்டு வலி, முதுகு வலி அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கருப்பு உளுந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கும் போது நமக்கு அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. இப்போ நான் 2 டம்ளர் பச்சரிசிக்கு 1/2 டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக வேணுனாலும் நீங்கள் 3 டம்ளர் சேர்த்திங்க அப்படின்னா 1 டம்ளர் கருப்பு உளுந்து சேர்த்துக்குங்க. நான் வந்து 2 டம்ளருக்கு 1/2 டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி நம்ம 3 அல்லது 4 மணி நேரம் வந்து ஊற வைக்கணும். நான் இப்போ வந்து ஈவினிங்க்கு தான், அதனால் காலையிலே நான் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி ஊற வச்சிட்டேன். இப்போ நீங்கள் ஒரு 3 மணி போல் அரைச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 5-6 மணி போலேயே நம்ம இதை செஞ்சிடலாம். இப்போ நைட்டு வச்சிங்க அப்படின்னா நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ தண்ணி வேணுங்கிற அளவு நல்லா ஃபுல்லாக ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது கொஞ்சம் சோடாப்பு வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நீங்கள் அரைக்கும் போது வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம சோடாப்பு சேர்க்காமே செய்யலாம். இது வந்து வின்டர் சீசனாக தான் கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ நமக்கு சம்மரில் இருக்கிறனால சீக்கிரமாகவே உப்பி வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் காலையில் அரைச்சிட்டு ஈவினிங் செஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா அரைச்சாச்சு. அதாவது இட்லி பதத்துக்கு நம்ம அரைச்சிட்டு நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சோடாப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கிளறி வச்சாச்சு. இதோடு நம்ம வந்து வெல்லமும் ஏலக்காய் சேர்த்து மாவில் நான் ஒரு மிக்சியில் போட்டு ஒரு நான் சுற்றிட்டு அதுக்கப்புறமா நான் மாவில் ஆட் பண்ணியிருக்கேன் வெல்லமும் ஏலக்காவும். நான் வந்து பாகு காய்ச்சி வைக்கல. ஏன்னா பாகு காய்ச்சா எனக்கு அளவு அந்தளவுக்கு தெரியாது, தண்ணியாக வர மாதிரி தோணும் மாவு. ஸோ அதனால் நான் எப்போவுமே தனியாக தான் வெல்லம் சேர்ப்பேன். பாருங்கள், இப்போ நல்லா நம்ம பணியார சட்டியில் ஊற்றிட்டு நம்ம எடுத்துட வேண்டியதான். இப்போ நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.